இந்தியாவில் இதுவரை நடைபெற்ற மிகப்பெரிய விமான விபத்துகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 1996ஆம் ஆண்டு ஹரியானா அருகே நேரிட்ட விபத்தில் 349 பயணிகள் உயிரிழந்ததே இதுவரையிலான விபத்துகளில் அதிகமான உயிரிழப்பை சந்தித்த வரலாற்று பதிவாக இருக்கிறது. சார்கி தாத்ரி அருகே நேரிட்ட இவ்விபத்தில் சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் மற்றும் கஜகஸ்தான் விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்டதில் இரு விமானங்களிலும் இருந்த அனைவரும் உயிரிழந்தனர். அதற்கு முன்னதாக 1978இல் ஏர் இந்தியா விமானம் மும்பை அருகே கடலில் விழுந்ததில் அதில் இருந்த 213 பயணிகளும் உயிரிழந்தனர். காக்பிட்டில் நேரிட்ட தொழில்நுட்ப கோளாறை விபத்துக்கு காரணம் என தெரிய வந்தது. கடந்த 2010இல் அண்டை மாநிலமான கேரளாவின் மங்களூருவில் நேரிட்ட ஏர் இந்தியா விமான விபத்தில் குழந்தைகள் உட்பட 158 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். துபாயிலிருந்து மங்களூர் வந்த விமானம் தரையிறங்கிய போது ஓடுபாதையில் இருந்து விலகி விபத்துக்குள்ளானதில் 8 பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர். 1988இல் இதே அகமதாபாத் விமான நிலையம் அருகே மும்பையில் இருந்து சென்ற இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் மரத்தில் மோதி சிக்கிய விபத்தில் 133 பேர் கொல்லப்பட்டனர். விமானியின் தவறால் நேரிட்ட இந்த விபத்தில் 2 பேர் மட்டும் உயிர் பிழைத்தனர். 1976இல் மும்பை அருகே இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் தீப்பிடித்து எரிந்ததில் அதில் இருந்த 95 பயணிகளும் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். என்ஜின் இயங்காமல் தீப்பிடித்ததால் நேரிட்ட விபத்தில் அனைவரும் கருகி மாண்டனர். 1962இல் மும்பை அருகே மலையில் மோதியதில் அலிட்டாலியா விமானத்தில் இருந்த 94 பயணிகளும் இறந்து போனார்கள். சிட்னியிலிருந்து ரோம் சென்ற அந்த விமானம் மும்பையில் தரையிறங்க முயன்றபோது விபத்தில் சிக்கியதில் ஒரு பயணி கூட உயிர் பிழைக்கவில்லை. 1990இல் மும்பையில் இருந்து பெங்களூரு சென்ற இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஏர்பஸ் விமானம் தரையிறங்க முற்பட்ட போது நேரிட்ட விபத்தில் 92 பயணிகள் உயிரிழந்தனர். 146 பயணிகள் அதில் பயணித்தனர். விமானியின் தவறே விபத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டது. இதேபோன்று 40 முதல் 50 வரையிலான பயணிகளை காவு வாங்கிய 2 விமான விபத்துகள் உட்பட இந்தியாவில் இதுவரை 40 விமான விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.